வணக்கம் அண்ட் வெல்கம் டு காம்ஃபு பேரடாக்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு கலைஞரை இன்டர்வியூ பண்ண வேண்டியது இருக்குது. காரணம், ஸ்கோப் ப்ரொடக்ஷன் என்கிற ஒரு மாபெரும் மலே கம்பெனி கீழுக்கு வந்து பல இந்தியர்கள் போய் நடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு படத்தில் நடித்ததுனால ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ் கிடச்சி, அதாவது நம்ம கலைஞர்களுக்கு பெரிய இடத்துல வந்து வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. இந்தமாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நிறைய பேர் வந்து கிராப் பண்ணிக்கிறோம். அவங்களோட செல்ஃப் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறேன். ஒரு கலைஞரை வந்து இன்டர்வியூ பண்ண போகிறோம். அவர் தான் வந்து மெய்நிலன் தமிழ்செல்வன். வணக்கம் நண்பா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். கங்க்ராட்ஸ் ஃபார் ஷெரீஃப். எப்படி இருக்குது வரவேற்பு மக்கள் சைட்டில்? பயங்கரமாக இருக்கு. எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஒரு பெரிய ஒரு வரவேற்பு தான். பீப்புள் ஸ்டார்ட் டு ரெக்கனைஸ். ஓகே, ஒரு கலைஞருக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறது மெயினாக ரெக்கனைஸ் பண்ணுறாங்களா, நம்ம ஆள் நல்லா பண்ணியிருக்குமா இல்லையான்னு ஒரு ஆள் பாராட்டி தான் நமக்கு தெரியும். ஸோ நல்லா இருக்குது. நான் சொன்ன வசனம்லாம் வந்து அது ஞாபகம் வச்சு என் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. அது வந்து மலே சைட்லேருந்தா இல்லை? மலேஸ், முக்கால்வாசி மலேஸ். இப்போதைக்கு நான் போகிற கூட்டம் வந்து மலேஸ் தான் நிறைய பேர் போகிறாங்க. ஸோ அதுலேருந்து தான் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. நான் எதிர்பார்க்காத விஷயம். ஓகே, பரவாயில்ல, நம்ம செஞ்சுருக்கோம், நல்லா செஞ்சுருக்கோம், டெலிவர்ட் ஆகிருக்கு. ஓகே, அதுதான் ஒரு அது மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ எங்கே போனாலும் செல்ஃபிலாம் கிடைக்குதா? ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் வந்து ஃபீமேல் ஃபேன் பேஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. மலேசியன் மாதவன் சொல்கிற மாதிரி ஒரு லேபிள் வருது. அப்படி அது நான் கிடையாது. அது நான் போய் அது போய் கிடையாது. என்னன்னா வந்து படத்தில் நான் வேற மாதிரி, வேற மாதிரி இருக்கேன். ஓகே, படத்தில் இப்போ நான் வேற மாதிரி இருக்கேன். நான் காலா நைட் போனதே வந்து நிறைய பேருக்கு தெரியல, அதை நான் தான். நான் காலா நைட் போனது வந்து இல்லை, ஆக்சுவலி படத்தில் நீங்கள் பார்க்கும்போது வேற மாதிரி இருந்துச்சு. மீசி வந்து இந்த தாஜாமா வச்சிருந்தீங்க. அதனால நான் ஒன்றுக்கு வரும்போது இவங்க தம்பி தான் அனுப்பி வச்சிருக்கீங்களா அப்படின்னு கூட யோசிச்சுக்கிட்டு தான். ஓகே, அப்போனா லுக் ஜஸ்டிஃபை இல்லை, லுக் ஜஸ்டிஃபை தான். ஏன்னா நான் காலா நைட் போனதே வந்து நான் கூட்டம் நடந்து போயிட்டேன். க்ரூவில் என்ன அடையாளம் கண்டுட்டாங்க. ஏன்னா க்ரூலாம் மாதம் என் கூட இருந்தாங்க. ஸோ அவங்க கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு நாகாவா என்னோட கேரக்டர் நாகாவான்னு சொல்லிட்டு, ஆமாண்ணே, ஓ யூ லுக் டிஃப்ரெண்ட் சொல்லிட்டு, என்னப்பா லைன் ஏலா ஜஸ்ட் சிம்பிளின்னு நிறைய பேர் தெரில. ஈவன் எஸ்ட்ரோ ஷாக்கு, அப்புறம் அங்கே வந்து இந்த பிரித்தன்லாம் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. மீடியாவில் வந்தாங்க, தெரில. மீடியா சைட் நிறைய பேர் இருந்தாங்க, தெரில. படம் நடிச்சுட்டு முடிஞ்சு வந்ததுன்னா அப்போ ஆர்டிஸ்டாக என்கிட்ட ஆமியர் இவங்களாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஜோல்லாம் என்ன பேசினாங்க. அப்போ தான் ரெக்கனைஸ் பண்ணாங்க. ஓ இவர் தான் நாகானே, எஸ்ட்ரோ ஷோ கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, இவர் தான் நாங்கள் சொல்லிட்டு அப்போ தான் பேச ஆரம்பித்தாங்க நிறைய பேர். ஓகே சார். இப்போ வரைக்கும் படம் வந்து நேற்று தேதி வரைக்கும் 22 மில்லியன்ஸ் வந்து கலெக்ஷன் பண்ணி சொல்லிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆமாம். ஸோ இது வந்து 100 தொடுன்னு நினைக்கிறீங்களா? மார்க்கில் அடிக்கும்னு நினைக்கிறீங்களா? அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து அதே தொட்டுருச்சுன்றாங்க. அதோட கணக்கு அந்த இது இருந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டே அந்த ஃபர்ஸ்ட் ஏர்லி ஷோ வந்து 1 மில்லியன் தொட்டுருச்சு. அப்போ 3 டேஸ் நான் மிஸ்டேக் வந்து 11, அப்புறம் 16 வந்துச்சு. ஸோ அதுதான் டார்கெட்டே, அடிச்சிடலாம், அதுதான் டார்கெட். இது யார் ஸ்கோப்போட டார்கெட்டா இல்லாட்டி நம்ம ஷஃபிகோட டார்கெட்டா? ஸ்கோப்னு சொல்லலாம், மொத்தம் ஸ்கோப். ஷஃபிக் தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு 100 தொடணும். ஏன்னா வியாபார ரீதி அவருக்கு ரெண்டு மனசாக இருந்துச்சு. நான் எந்த இடத்துலையும் பார்க்கும்போது கூட இது வியாபார ரீதியாக வின் பண்ணிச்சுன்னா அடுத்த பற்றி செகண்ட் பார்ட்ஸ் பற்றி பேசலாம் அந்த மாரி சொல்லியிருந்தாரு. ஸோ செகண்ட் பார்ட்ஸ்னு சொல்லும் போது செகண்ட் பார்ட்ஸ் இருக்கா இல்லையா இந்த படத்துக்கு? செகண்ட் பார்ட்ஸ் இருக்கான்னு கேட்குறீங்க. ஆச்சு, அது எனக்கே நிறைய பேர் கேட்குறீங்க. அது நான் படம் பார்த்து முடிச்சு ஒரு வேலை இருக்குமோ. ஏன்னா அது மனுக்கு வந்து நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டோம், இருக்கலாம். ஏன்னா ஸ்கிரிப்ட் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, இருக்க வாய்ப்பு இருக்குன்னு. படம் பார்த்துமே எனக்கு ஒரு 50-50 வந்துருச்சு எனக்கு. ஓகே, இருக்க போகுதுன்னு. ஸோ இப்போ நான் எதுவுமே ஜட்ஜி பண்ணல. பட் ஷஃபிகோட இன்டர்வியூவில் நான் பார்க்குறப்ப வந்து இருக்குன்னு ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க. 2 இருக்குன்னு. அதான் நல்ல ஒரு விஷயம். இருந்தாலும் வாழ்த்துக்கள் என் சைட்லேருந்து. ரிகார்டிங் நீங்கள் மெய்நிலன்னு ஒரு கேரக்டர் அந்த படத்தில் வந்த பிறகு தான் ஒரு நாகா புதுசாக ஒரு கலைஞனை தேடி கண்டுபிடிச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா இண்டஸ்ட்ரியில் பல பேர் வந்து பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ சம்திங் உங்களுக்கு வந்து உங்ககிட்ட என்னமோ இருக்குது, அதை கண்டுபிடிச்சி தான் கொண்டு வந்திருக்காங்க நம்புகிறேன். இப்போது நீங்கள் ஆக்சுவலி என்னென்ன ப்ராஜெக்டில் தான் க்ரோத் பண்ணீங்க? உங்களோட டைம் ட்ராவல் வந்து சொல்ல முடியுமா அந்த ஒரு விஷயத்தில்? சொல்லலாம். ஒரு 9 வருஷம் முன்னாடி போனோம் நம்ம. ஓகே, டிவைன் பண்ணுவோம் 9 வருஷம் முன்னாடி மெய்நிலன். ஓகே, நான் நார்மலான எனக்கு வந்து நடிக்கணும்னு எனக்கு 2 எமிஷன் இருந்துச்சு. நடிக்கணும், போலீஸ் ஆகணும்னு ஒரு ஆசை சின்ன வயசுலேருந்து. பட் நம்ம கிடச்சா நடிக்கணும் இல்லாட்டி போலீஸா? 2ல் 1 அது. ஸோ ஏன்னா இது முன்னாடி யார் கேட்டிருந்தா நான் சொல்லியிருந்தேன், போலீஸ் ஆகணும் இல்லை நடிக்கணும். ஆனால் போலீஸாக இருந்துச்சு. வழக்க போல் நம்ம இந்தியன் ஃபேமிலி வந்து என்ன சொன்னாங்கன்னா, சுட்டுப்பட்டு சாக்க போறியா, அந்த ஒரு விஷயம். அந்த போலீஸ் ஆகுனா சுட்டுப்பட்டு நார்மல் எல்லா அம்மா அப்பாவுக்கும் இருக்கிறது. நானும் நீங்கள் ட்ரை பண்ணீங்களா போலீஸ்க்கு? ட்ரை பண்ணது இல்லை. ஏன்னா நான் ஸ்டாண்டர்ட் 3 ஸ்டாண்டர்ட் 4 வந்து கன்னட போட ஆரம்பிச்சிட்டேன். நான் கன்னட போடுவேன். ஓகே, நான் கன்னட போட ஆரம்பிச்சுமே எனக்கு ஓகே போச்சுடா, கழுத்து முடிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை பண்ணியாச்சு.
அதுக்கப்புறம் நடிகர் ஆகணும்னா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருந்துச்சு, முடியாது. ஏன்னா அப்பா அம்மா என்ன பயந்தாங்கன்னா, இங்கே இருக்கிற மலேசியாவில் வந்து ரொம்ப தூரம் நீ போக முடியாது அந்த டைமில். அப்பயே வந்து மேமா அப் அண்ட் டவுனாக இருந்துச்சு எல்லா இண்டஸ்ட்ரியும். ரொம்ப தூரம் போக முடியாது, ஸோ நீ என்ன தான் போகிற நீ பாருன்னு சொல்லிட்டு, அப்போ என்னடா வந்து எல்லாம் பார்த்தா இந்த இன்ஜினியர், டாக்டர், லாயர், இந்த 3 சர்க்கிளில் தான் இருக்குன்னு சொல்லிட்டா, இன்ஜினியர் ஓகே நமக்கு ஃபிசிக்கு கல்குலேஷன்லாம் ஜோக்க வரும், இன்ஜினியர் ஆகும். ஸோ அதை நோக்கி தான் நான் போயிட்டு இருந்தேன். பட் அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் நான் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆஸ் நார்மல் எல்லாரும் செய்கிற வேலை தான் கஸ்டமர் சர்வீஸ். அதுதான் சுலபமாக கிடைக்கும். எந்த இடத்துல உள்ளது? நான் ஆரம்பிச்சது கஸ்டமர் சர்வீஸ் வந்து சைகாம் மினாரிட்டி ஏ நீங்கள் இருக்குது கேல்சிசி பக்கத்துல. ஸோ அங்கே தான் ஆரம்பித்தேன். அங்கே ஆரம்பிச்சுமே ஓகே அது ஒரு மாதிரி போணுச்சு. தென் அப்பா பார்த்தா இல்லை சரி வராது இவன் இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அப்பா பார்த்துட்டு நீ மெரின் ட்ரைனிங் போ சொன்னார். அதுக்கும் கண்ணாடி போட்டால் இஷ்யூ ஆயிருமே? இல்லை, மெரின் இன்ஜினியர். மெரின் இன்ஜினியர், ஓகே. ஏன்னா அது கேப்டன் ஒருத்தர் இருப்பாங்க. ஆமாம், அது கண்ணாடி போடக்கூடாது. இன்ஜினியர் வந்து நோரிஸ் உங்கள் பவர் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்ப்பாங்க. ரொம்ப தூரம்னா முடியாது. ஓகே. ஸோ அப்ளை பண்ணினார். நானும் சரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஷிப்பில் வேலை செய்யணும் ஆக்சுவலி நானும் அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணிட்டு கிடைக்காதுன்னு கிடச்சிருச்சு. ஆனால் எனக்கு நான் போகிற முன்னுக்கு எனக்கு தெரியாது, லிட்ரலி லைக் அது ட்ரைனிங் நேவி ட்ரைனிங் செக்ஷன் மாதிரி அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எனக்கு தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் டே அந்த அந்த ஒரத்தான்சி முன்னுக்கு இன்டர்வியூலாம் வைப்பாங்க, டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க. போகிறப்ப எக்ஸைட் ஆகிடுச்சு. ஆள்லாம் இருப்பாங்க, கவாட் பண்ணுவாங்க, யூனிஃபார்ம் அஞ்சிலாம் நீல கலரில் வெள்ளை கலரில் ஜாடி, வெள்ளை கலர். ஆமாம், வெள்ளை கலர் யூனிஃபார்ம்லாம் போட்டு ஓகே நம்ம அங்கே வரோன்னு சொல்லிட்டு அங்கே போனமே அங்கே ஒரு எனக்கு சின்ன ஒரு ஏமாற்றம் கொடுத்துருச்சு. அது எப்படின்னா ஓகே இது டிசிப்ளினாக இருக்கணும். ஏமாற்றம் என்னன்னா போனவே மொட்டை அடிக்க சொல்லிட்டாங்க. மொட்டை அடிக்க சொன்னேன். அதனால் என்னடா என்னது படிக்கிற இடத்துல வந்து மொட்டைனா அடிக்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் சரி ஓகே பார்த்தா அது ட்ரைனிங் அப்படி தான் எனக்கு பிடிக்கல ஃபர்ஸ்ட். ஆனால் போக போக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி இங்கே தான் நம்மளுக்கு பிடிச்சிருந்து செட் பண்ணி ஃபுல்லாக இறங்கியாச்சு. அப்போ அந்த டைமில் வந்து அப்பா வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஸோ ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. நானும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்க, என்னால் இருக்க முடியல. ஸோ ஐ ஹேவ் டு கால் பேக்லாம் திருப்பி வந்துட்டேன். எவ்வளோ நாளைக்கு கழிச்சு? அங்கே இருந்தது வந்து நான் நியர்லி 1 இயர் இருந்தாங்க. 1 இயர் ட்ரைனிங். அடுத்தது நான் வந்து ட்ரைனிங் நான் ப்ராக்டிஸ் போவாங்க. 3 இயர்ஸ் கோர்ஸு, 1 இயர் படிக்கிறது, 1 இயர் ட்ரைனிங், திருப்பி 1 இயர் படிக்கணும். செகண்ட் ட்ரைனிங் போகிறான்னு அந்த கட்டத்தில் இருக்கிறப்ப ஸ்டாப் பண்ணிட்டேன். இங்கே வந்துட்டு திருப்பி கண்டினியூ கஸ்டமர் சர்வீஸ். அங்கே ஒரு விஷயம் தான் வந்துச்சு, என்ன நம்ம அங்கேயும் போயிட்டுருக்கோம், என்ன தான் பண்ணுறது, நம்ம என்ன தான் பிடிக்கும்னு சொல்கிறப்ப தான் நான் ரிலேஸ் நமக்கு நடிக்க பிடிக்கும் தானே, வை நாட் கிவ் அ ட்ரை, வேலை செஞ்சுக்கிட்டே ட்ரை பண்ணுவோம். இப்போ என்னென்னா அங்கே வருமானம் இல்லை, உன்னால் சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி நம்ம வேலை செஞ்சுட்டு எப்படிமோ அங்கேருந்து ஆரம்பித்தது தான். அங்கேருந்து ஆரம்பித்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிங்க. எப்படி என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணிங்க? நிறைய எக்ஸ்ட்ராஸ் நிறைய பண்ணியிருக்கேன். ஓகே. எக்ஸ்ட்ராஸ் வந்து நிறைய பண்ணியிருக்கேன். யார் படத்தில் ஃபேமஸாக ஒன்று சொன்னோன்னா வெண்பா படத்தில் காவடி ஆடிட்டு இருப்பாங்களே, அந்த காவடி 2 காவடியில் ஒரு காவடி ஜூம் பண்ணிங்களா, அந்த காவடி நான் தூக்கிட்டு இருந்தேன். அது ஒன்று. அது தாண்டி வந்து தாமணி படத்தில் ஓகே சீரீஸ் நிறைய பண்ணி எக்கச்சக்கமாக இருக்குது. சீரீஸில் சின்ன சீரீஸ், எஸ்ட்ரோ சீரீஸ், தீவிடுவா சீரீஸ். ஓகே. எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ், எக்ஸ்ட்ரா டயலாக் இருக்காது, இருந்தாலும் 1-2 அந்த மாதிரி தான் இருக்கும். ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரிலாம் அங்கே ஆரம்பிச்சது. ஸோ அப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு ஓப்பனிங் கிடைக்கணும்னா தீவிடுவாவில் நாட் மிஸ்டேக்கன் காவல், சரி நாங்கள் காவல் என்ன சரி நாங்கள் ரொம்ப வருஷம் இருந்துச்சு. லாரன்ஸோட காவல் அவரோட தான். ஓகே, அவரோட தான். ஸோ அப்போ வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வரலன்னு சொல்லிட்டு என்னையை ரிப்ளேஸ் பண்ணி வச்சாங்க. அப்போ அங்கேருந்து தான் எனக்கு தெரிய வந்துச்சு நிறைய விஷயம் நான் மாற்றணும்னு. எனக்கு ஒரு 2 லைன் ஸ்டோரி டைலாக் கொடுத்தாங்க. ஸோ நிறைய விஷயம் நான் மாற்றணும், மீடியா அது கற்றுக்கிட்டு சொல்லிட்டு தான் ஐ ஸ்டார்ட் டு லேர்ன். ஸோ நானும் யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டு அது மாதிரி சரி தான். ஸோ அதுலேயும் சின்னதாக பண்ணிட்டு வந்தால் சப்போர்ட்டிங் ஆக்டர். அப்புறம் ஒரு படத்தை நடிக்கிறப்போ தான் வந்து ஒரு பையன், சின்ன பையன் தான், என்னோடய வயசு குறவு தான். பார்த்துட்டு எனக்கு ஒரு கதை இருக்குண்ணே நீங்கள் சரிங்க நான், ஏன்னா அந்த டைமில் வந்து நான் தாக்கமாக இருந்தேன். எனக்கு அரசு லீட் ரோல் பண்ண மாட்டாங்களா, எனக்கு சம்பளம்லாம் பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ பையன் வந்தேன், எனக்கு கதை இருக்குண்ணே. சரிங்க நான், சரி நீ கதை சொல்லி எனக்கு பிடிச்சிருந்துச்சா நான் பண்ணுறேன். ஸோ அந்த பையனை ஒரு வாரம் கழிச்சு என்கிட்ட கதை வாய்ஸ் ஒன்று அனுப்பி விட்டால் நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஷார்ட் ஃபிலிமே வந்து டுவல் ரோல், எனக்கு டுவல் ரோல் கொடுத்தாங்க. ஒரு சைட் பயம் இருந்துச்சு, எடுத்துமே டுவல் ரோலை நான் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன், ஈஸி இல்லை அது ஒரு விஷயம். என்ன தான் நம்ம நடிச்சிடலாம் சொல்கிறப்ப வந்து நம்மலாம் பார்த்து வந்தது காலிவுட் சொல்லலாம். அதுலேயே வந்து சில பேர் பெரிய ஆர்டிஸ்ட் தான் இது பண்ணுவாங்க, மிஸ்டேக் பண்ணுவாங்க, தவறு நிறைய எடுக்கும். சரி பரவாயில்ல பண்ணுவோம், ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணுவோம் சொல்லிட்டு தான் அங்கே அது ஒரு ரெக்கக்னேஷன் கிடச்சிச்சு. கிடச்சி அதுலேருந்து சீரீஸ். என்ன படம் பேர்? அது உருவம் ஒன்று. படம் பேர் உருவம் ஒன்று பேர். ஓகே. ஸோ அதுலேருந்து தான் வந்து
கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட்டிங் ரோல் பண்ணிட்டு தான் வந்து நான் 3 ஷார்ட் ஃபிலிம் லீட் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ ஷீட் ரோல் பண்ணியிருக்கேன். மல்லியில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பண்ணியிருக்கேன். ஷஃபீக்கோட குறிப்பாக நீங்கள் இந்த பாதி கேட்டிங்கன்னா ஷஃபீக்கோட ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அனாக்கி இருக்குல்ல, டிஸ்னியில் வெளியானுச்சு. அதில் வந்து நான் போகிற மனுக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து கேட்டாங்க, உன்னால் டயலாக் பண்ண முடியும்னு நீ ரெசுமியில் போட்டிருக்க, ஷஃபீக் கேட்டார் பண்ணுறியான்னு கேட்டார். சரி நான் பண்ணுறேன், ஓகே தான், ஜாலியாகிட்டேன். இவர் கொடுக்குறாரு டைலாக்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தனியாக ஃப்ரேம் வைப்பாங்களே, ஜாலியாகிட்டாங்க. நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ட்ரக் டீலர், அதில் ட்ரக் டீலர் பண்ணேன். அது பார்க்க போனால் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் எனக்கு வாய்ப்பு கிடச்சிது வந்து உண்மையாக நான் நன்றி சொல்கிறது ZE என்டர்டெயின்மெண்ட். ஏன்னா அஸ்லாம்னு ஒருத்தர், அவர் கூட நான் கான்டாக்ட் வச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு ஸ்கோப் ப்ரொடக்ஷன் வந்து கிராஸில் தெரியும். கிராஸ்னு ஒரு சீரிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மெல்ல தெரிஞ்சு இதுதான் ஸ்கோப் ப்ரொடக்ஷன், இவங்க தான் ஸ்கோப் ப்ரொடக்ஷன். ஸோ எப்படியாச்சும் பண்ணிடணும், எப்படியாச்சும் இவங்க கூட சேர்ந்து நடிச்சுனா இவங்க பெரிய ப்ரொடக்ஷன் நடித்தா பெரிய ஒரு விஷயம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது இருந்துச்சு, ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. ஸோ அவர் தான் வந்து அந்த ZE என்டர்டெயின்மெண்ட் வந்து ரொம்ப கனெக்டட் டு ஸ்கோப். ஸோ அவருக்கு நான் ரெசுமே அனுப்பிவிட்டு கான்டாக்ட் வச்சுட்டு இருந்தேன். ஒரு டைம் வந்து அவர் காணாமல் போயிட்டார். ஆனால் அப்போ அனுப்பிட்டுருப்பேன், எதோ இருக்கா அப்டேட் பண்ணிட்டேன்னா அனுப்புவேன், அவருக்கு அப்டேட் பண்ணிட்டேன்னா அனுப்புவேன். ஸோ அவர் தான் வந்து ஐ திங்க் ஸ்கோப் ப்ரொடக்ஷன் ஆர்டிஸ்ட்லேயே வந்து எனக்கு தான் ஐம் த லாஸ்ட் ஆர்டிஸ்ட் நினைக்கிறேன் கன்ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா ஷூட்டிங் ஷெரீஃப்க்கு ஐ திங்க் சோலா எனக்கு தெரியல. ஏன்னா ஷூட்டிங் ஆரம்பிக்கிற ஃபியூ வீக்ஸ் முன்னுக்கு தான் அவர் பஸ் பண்ணி கேட்டார், ஷெரீஃப் லுக்கிங் ஃபார் அன் இண்டியன் ஆர்டிஸ்ட், நீ வரியானு. அப்போ நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், ஓகே இது வந்து எக்ஸ்ட்ரா இல்லை சப்போர்ட்டிங் ரோல் தான் இருக்கும். பட் அவர் அங்கேருந்து தான் பஸ் பண்ணி அங்கே ஒரு ஜேர்னி வந்ததுதான். ஸோ நான் அவர் கேட்டார், உன்னோட ஆக்டிங் செஞ்சு அனுப்பி, நீ மல்லியில் பேசி அனுப்பி, நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்போ நான் ரெசுமி என்னோடய இதெல்லாம் அனுப்பிவிட்டு அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அடுத்தது நான் ஓகே வரணும்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்துமே ஒரு பெரிய ஷாக்கு எனக்கு. விச் ஐ மெயினான சப்போர்ட்டிங் ரோல் சொல்லலாம். ஏன்னா படத்தை எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் கொஞ்ச நேரம் ஷஃபீக் காயில் கூட இருப்பேன், கொஞ்ச நேரம் நான் ஜோல் கூட இருப்பேன். ஸோ அது ஒரு பெரிய விஷயம்லாம் எனக்கு கிடச்சிது. அங்கேருந்து தான் வந்து பெரிய 2 லீட் ரோலுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் எலிசபெத் தான் இவங்களாம் பார்க்கும்போது இட்ஸ் குவாய்ட் இம்ப்ரெசிவான ஒரு டீம் தான். என்னென்னா இந்த படத்தில் வந்து மல்டி ரேஷியலாக தான் வச்சுருக்கோம். ஒரு சைனீஸ் இருக்காங்க, ஒரு இந்தியன்ஸ். ஸோ ஒரு நல்ல ஒரு கதையை வந்து டெவலப் பண்ணி வச்சுட்டு மலேசியன் ஸ்டைலில் வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸ்கோப் ப்ரொடக்ஷன் வந்து சூஸ் பண்ணல. ஆக்சுவலி ஷஃபீக் தான் வந்து உங்களோட பயோ வச்சுக்கிட்டு ஷஃபீக் அவர் தான். ஏன்னா கடைசியாக வந்து அவர் அஸ்லாம் சொன்னது வந்து இஸ் ஓகே மல்லி நல்லா பேசுவாரான்னு கேட்டார். அனுப்பிவிட்டேன், பயந்து அனுப்பிவிட்டேன். ஏன்னா என்னை ஒரு 8-7 வருஷம் முன்னுக்கு என் ஃப்ரெண்ட்லாம் கேட்டு நான் மல்லி எப்படி பேசுவேன், வாந்தி எடுத்துருவோம் அந்த மாதிரி பேசுவேன். மல்லி எனக்கு அவளை பிக்கப் ஆகாது. எனக்கு பிக்கப் ஆகுனது இங்கிலீஷ் தான். ஏன்னா கஸ்டமர் சர்வீஸில் இங்கிலீஷ் தான் பேன்னு சொல்லி அதெல்லாம் பிக்கப் ஆனிச்சு. அதுக்கப்புறம் நானே கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு அனுப்பிவிட்டேன். அவர் நல்ல வேலை க்ரீன் லைன் கொடுத்து அனுப்பிட்டார். சூப்பர். ஓகே, ஷெரீஃப் என்ற ஒரு படத்தில் வந்து அதோட ட்ராவலிங் சொல்லுங்கள். ஆதியில் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்லேருந்து அன்டில் த பேக்கப் சொல்கிற வரைக்கும் அந்த டைம் பீரியடில் எப்படி இருந்துச்சு? டென்ஷனாக இருந்துச்சா, இல்லாட்டி உங்களுக்கு வந்து தேவைப்பட வேண்டிய விஷயங்களை கொடுத்தாங்களா? அதோட என்வாயர்மெண்ட் எப்படி இருந்துச்சு? ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணு. செட்டில் மெயினாக செட்டில் இருக்குது. மெயினாக செட்டில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் டே வந்து இங்கே தான் கொம்பால் தான் ஷூட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டே எடுத்துமே வந்து மறக்க முடியாத விஷயம் ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸு. ஏன்னா இறங்கணுமே ஆக்ஷனில் தான். எந்த சீன் எடுத்தாங்க? ஓகே, எந்த சீன்னா ஷஃபீக் கையில் யோசி பார்ப்பார்ல, நாங்கள் ஒரு இடத்த செருப்பு நம்ம அடிச்சுட்டு ஒரு ஓகே ஒரு அந்த ட்ரக்லாம் வச்சுருப்பாங்க உள்ள, அதுதான். அது நீங்கள் இவ்வளோ தான் பார்க்குறீங்க. ஆனால் அந்த சீன் வந்து நாட் மிஸ்டேக்கு 3 to 5 days எடுத்தாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு சீனு அந்த சீனு அவ்வளோதான் வரும். 3-4 இந்த கேப்பில் தான் இருக்கும். அதுதான் சீன் எங்களுக்கு அங்கே போகணுமே அந்த சீனு. அப்புறம் பின்னாடி ஒரு சீன் வரும். நாங்கள் இப்போ எப்படி செருப்பு பண்ணுறப்ப ஜோல் வந்து தடுப்பாடுற, எங்கே போகிறீங்க, நாங்கள் ட்ரைனிங் போகிறோம், அந்த இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போயிடுவேன், பொஸ்ஸோன்னு சொல்லுவேன் நான். அதெல்லாம் அங்கே தான் எடுத்தாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து 3 to 4 days ஷூட் பண்ணுது. போனமே வந்து ஷஃபீக் மேலே கீழே பார்த்தாரு, போனமே இன்ட்ரடியூஸ் பண்ணார், பேசினார், ஹை நாகா அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணேன். மேலே கீழே பார்த்தாரு, இவனுக்கு அது தூக்கி கொடுங்கனாரு. தமிழ் படத்தில் என்னடா தூக்கி கொடுங்கன்னாரு சொன்னார். பார்த்தா அந்த கதவு இட்டி பண்ணேன் அது. ஸோ நானும் ஏன்னா சிம்பிளாக தான் இருக்கும்னு சொல்லி தூக்குறேன். அவ்வளோ வெயிட் இல்லை. ஆனால் அந்த ஒரு விஷயமே வந்து அவர் ஒரு கேமரா ஆங்கிள்லேருந்து வெளியேருந்து எடுக்கிற டேக் வந்து ஒரு 7-8 தடவை டேக் எடுத்துருப்பார். அப்புறம் முன்னுக்கு மட்டும் ஒன்றுனா டாப் ஆங்கிள் இருக்குது, இன்சர்ட் இருக்குது, க்ளோஸ் அப் இருக்குது. அப்போ அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த தடவை அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க.
அது நான் ஜிம் போன மாதிரி தான் இருந்துச்சு அது. ஏன்னா ஒரு டைமில் வந்து எனக்கு சரியாக ஸ்விங் வரல. அது போலீஸ் போயிருந்தா தெரியும். ஏன்னா போலீஸ் உண்மையிலே லிட்ரலி என்ன பைப்பாங்களோ அதுதான் அதுதான் அடிச்சா உடஞ்சிரும். அது ப்ராப்ஸ் இல்லை, அது ஆக்சுவலி வந்து வெயிட் ஆக்சுவல் ப்ராப்ஸ். அது உண்மையாக ஆக்சுவல் ப்ராப்ஸ். கன்னுலாம் வந்து மாற்றிருக்காங்க, கேஸ் இருக்கும் கன்னுலாம். லிட்ரலி தே சேஞ்ச் உண்மையாக. ஆனால் வெயிட்டாக இருக்கும், வெயிட்டாக இருக்கும், சாலிடாக இருக்கும். ஸோ தொட்டாலே ஓகே நம்ம கன் தான் தோடுறோம், ஆனால் கேஸு உள்ள கேஸ் ஃபுல்லாக. ஸோ அது அடிக்கிறப்போ வந்து ஸ்விங் பண்ணுறப்ப அது ஸ்டைல் இருக்குது, போலீஸ் தனி ஸ்டைல் இருக்கும். இதுக்குன்னு ஆள் இருந்தாங்க அங்கே ட்ரெயின் பண்ணாங்க. ஏன்னா இப்போ ஷஃபிக் கைல் பார்த்தீங்கன்னா ஏர்லியாக கன்ஃபார்ம் பண்ணால ஷூட் 1 மாதம் எனக்கு அவர் ட்ரைனிங் போனார். 1 month கிட்ட ட்ரைனிங் போனார், எப்படி கன் பிடிக்கிறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறது வெப்பன்ஸ்லாம் வந்து அவர் போனார். ஸோ எங்களுக்கு நான் டோல் ஏர்லியாக சொன்னேன் உங்கள்கிட்ட, ஃபியூ வீக்ஸ் முன்னுக்கு தான் வந்து எனக்கு கன்ஃபார்ம் பண்ணால எனக்கு ஆன் த செட் ட்ரைனிங் நடந்துச்சு. எப்படி நீ ஹேண்டில் பண்ணணும், கன்று எப்படி வச்சுக்கணும், எப்படி நீ பார்க்குறது, பீட்டான் தெரிஞ்சுங்களா நீங்கள் கிட்டத்தட்ட அது மாதிரி தான். ஸோ எப்படி ஸ்விங் பண்ணுறது, நான் ராங்காக ஸ்விங் பண்ணிட்டேன், அதுக்கே நிறைய டேக் போணுச்சு. ஸோ அது மறக்க முடியாத ஒரு விஷயம் அங்கிட்ட பண்ண விஷயம். நான் போனமே வந்து நான் முதல்ல பார்த்த ஆள் வந்து ஷஃபிக் தான். இப்போ ஷஃபிக் வந்து ரொம்ப சிம்பிளான ஆளாக பேசியிருந்தார். எனக்கு ஷஃபிக் வந்து இருக்கார், ஒரு ஆக்டர் இருக்காருன்னு தெரியும், நான் ஃபாலோ பண்ணல, எதுவும் பண்ணல. எனக்கு மெயினாக தெரிஞ்சது வந்து எனக்கு செட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் ஜோல்லாம் இருக்காங்க. யார் லீடு ஏதாவது இல்லை தெரியாது எனக்கு. அது முன்னுக்கு எனக்கு டேட் கிடச்சிச்சு, அங்கே ஒரு ஷாக் எனக்கு. ஏன்னா நான் ஓகே ஷஃபிக் ஓகேன்ட்டாங்க வாங்க சொன்னமே, நான் நினச்சேன் ஓகேலா சப்போர்ட்டிங் ரோல் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா இருக்கும்னு. ஃபர்ஸ்ட் கொடுத்துமே 30 to 35 days எனக்கு கொடுத்தாங்க. திருப்பி அவன்கிட்ட கேட்டேன், நீ கரெக்டான டேட் தான் கொடுத்தேன்ட்ட, 30 to 35 days இருக்கு ப்ரோ, இஸ் இட் கரெக்டான்னு கேட்டேன். யூ ஒன் ஆஃப் த மெயின் சப்போர்ட்டிங் ரோல் சொன்னான். ஓகே ப்ரோ மெயின் சப்போர்ட்டிங் ரோல் செட்டு நான் போனேன். அப்போ எனக்கு யாரும் எனக்கு தெரியாது, ஏன்னா ஃபுல் டீடைல்ஸ் கொடுக்கல. அப்போ தான் வந்து நான் ஷஃபிக் கையில் பார்த்தேன், ஜோல் பார்த்தேன். ஸோ ஜோல் வந்து எனக்கு தெரியும், ஏன்னா கிராஸ் நான் பார்க்குறதுனால அதுலேயும் தெரியும். எக்ஸ்பெக்ட் ஆகலாம் நினச்சிது. ஓகே அவ்வளோ அமைதியாகவே இருந்தார். பேச ஆரம்பித்தா அவரும் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசினார். ஸோ அந்த ஒரு ஜேர்னி அங்கே ஆரம்பிச்சுமே வந்து செம்ம ஒரு டஃப் தான். அந்த டைரக்டாக இருக்குமே ஆக்ஷன் தான். ஆக்ஷன் ஆரம்பித்து ஃபர்ஸ்ட் டயலாக் வந்து ஃபர்ஸ்ட் சீன் வரும்ல, என்னது எங்களோட ஹையர் வந்து படுத்துட்டு மாலி கொரா அது சொல்லுவார். அங்கே தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைலாக். அங்கே நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணேன், ஏன்னா அவங்களோட டெலிவரி டோட்டலி டிஃப்ரெண்ட். அவங்களோட டெலிவரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சொல்லிட்டு தான் நம்ம பேசுகிற மாதிரி டிஃப்ரெண்ட். அங்கே தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணேன். தக்கான் கொரா கொரா நான் ஆரம்பித்தேன் மாலி கொரா தக்கான் கொரா அந்த மாதிரி போயிட்டு இருந்தேன். ஆனால் அவருக்கு வேறு மாதிரி வேணும். அங்கே லைட்டாக வந்து ஒரு ஃபியூ டேக் போணுச்சு எனக்கு. நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப புதுசாக சொதப்புறேன் நான். ஷஃபிக் வந்து அமைதியாக இருந்தார். எப்பயுமே அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் வந்து கரெக்ட் பண்ணுவாங்க, அவரோட அசிஸ்டன்ட் டேரக்டர். ஸோ அவர் லைட்டாக டென்ஷன் ஆகிட்டார். டென்ஷன் ஆக்கி விட்டீங்க நான் சொல்லிட்டு தான் அப்புறம் என்னோட கோ ஆக்டர் அமீர் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான். நீ இப்படி சொல்லு, இந்த ஒரு ஸ்லாங்கில் சொல்லு சரியாருன்னு. அப்புறம் கன்ஃபார்ம் ஆச்சு. ஓகே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அமீர்னு ஒருத்தர், அந்த இன்ஸ்பெக்டர் ஃபாரூக்னு ஒருத்தர் இருப்பார், ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதுக்கு நல்லா போணுச்சு என் ஜேர்னி. ஏன்னா செட்டே வந்து புது விதமான இருந்துச்சு எனக்கு. நான் இத்தனை வருஷம் நடித்த ஒரு விஷயத்தில் இது டோட்டலி பெரிய ப்ரொடக்ஷனு, எல்லாம் பார்த்து பண்ணுவாங்க. டோட்டலி டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. நிறைய பேர் பார்த்தேன், எல்லா டாப் ஆக்டரும் வந்து சகஜமாக தான் பேசுனாங்க. ஷஃபிக் கால் சரி, அமே, ஜோலு, ஏரன் வந்து நான் டாக்டர் ஏரன் பார்க்குறது வந்து ரொம்ப குறைவு, ஏன்னா எனக்கு அவர் ரொம்ப சீனியர். ஆனால் 2-3 நேரத்தில் நான் பார்த்தேன், நல்லா பேசினார். எலிசபெத் இவங்களாம் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் தான். கோடி இவங்களாம் பெரிய ஆக்டர். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் பழைய ஆக்டர்லாம் இருக்காங்க. ஸோ எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது போன ஒரு இது ஜாலியாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் செய்யணும், அது இத்தனை மாதம் போகுது. எனக்கு லிட்ரலி எனக்கு 30 நாள் கொடுத்தாங்களே, அது தாண்டி அப்போ வந்து பாஸா ராயலாக வந்துச்சு. ஓகே. ஸோ ட்ராகி ஆச்சு. ட்ராகான ஸ்கெடியூல் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டானுங்க, இழுத்து விட்டாங்க. அங்கேயும் நடக்குது அது. அது ஸ்கெடியூல் நீட்டாக போச்சாங்க, அதை மேமாங்க நடந்துச்சாங்க. எனக்கு கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. ஓகே. ஆனால் படம் வந்து பூலம் போசால கூட எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பூலாம் போசல் எடுத்தாங்க. ஓகே. பூலாம் போசல் எடுத்தாங்க. போசா அப்போ கொஞ்சம் நேரம் பிரேக் விட்டுருவாங்க, கொஞ்சம் கூட பிரேக் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. ஆனால் பாஸ் லாஸ்ட் இயர் லாஸ்ட் இயர் எடுத்தாங்க. லாஸ்ட் இயர் 1 வருஷம் ப்ராஜெக்ட் இது. ஆனால் பாஸ் அப்போ வந்து கொஞ்சம் லேட்டாக ஆரம்பித்தாங்க. நெவர் ஸ்டார்ட் கொஞ்சம் லேட்டாக ஆரம்பித்தாங்க. பட் ஓட்டுச்சு ஷூட்டு. ஓகே. ஸோ ஆனால் போஸ்ட் ப்ரொடக்ஷனே நியர்லி 3 to 4 months. ஆமாம், அவங்க பிளான் பண்ணது 60 நாள், ஆனால் ஷூட் பண்ணது வந்து 81 days. ஸோ அதே அங்கேயே இழுத்துருச்சு. ஷாஃபிக் செட்டில் எப்படி ரொம்ப அமைதியாக இருப்பார், ரொம்ப அமைதியாக இருப்பார், பேசிட்டே இருப்பார், இப்படி பார்ப்பார் ஸ்க்ரீனை, இப்படி பார்ப்பார். ஆர்டிஸ்ட் டேரக்டர் தகவல் பண்ணுவார், அவங்கள டேரக்டர் தகவல் பண்ணியிருக்காரு. நீ இப்படி பண்ணு, அவர் ரொம்ப அமைதின்னு சொல்லலாம்.
எனக்கு அது வேண்டாம், எக்ஸ்ட்ரா பண்ண எனக்கு அது வேண்டாம், ஓகே இது நல்லா இருக்குது மெயின்டைன் பண்ண. அவருக்குன்னு ஒரு மைலேஜ் அதாவது மீட்டர் மாரி எது வச்சிருப்பாரா, இவ்வளோ பண்ணு இதுக்கு மேலே பண்ணாத, சிவாஜி மாரி பண்ணாத, இல்லை இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு. அவர்கிட்ட அது இல்லை. இப்போ ஹி லெட் கோ, நீங்கள் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற லெட் கோ. ஆர்டிஸ்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். அது வந்து அதனால தான் வந்து அவர் ஜோல் வந்து இப்போ நீங்கள் ஷெரீஃப் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஷெரீஃப் வந்து ஜோலோட கேரக்டர் வந்து காமெடியே இல்லை, காமெடி உள்ளே வர வச்சது ஜோல் தான். இன்டர்வியூஸில் சொல்லும் போது ஆமாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராஸும் பண்ணும்போது ட்ரை டு கன்வின்ஸ் த கேரக்டர், ஆனால் அது ஒர்க் அவுட் பண்ணுச்சு. ஆமாம் ஒர்க் அவுட் ஆனிச்சு. அது நானும் ஸ்கிரிப்ட் படிக்கிறப்ப சீரியஸாக தான் இருப்பார்னு நினச்சேன். பட் அவர் நல்லா விளாண்டாரு, அங்கே கேரக்டர் நல்லா விளாண்டுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கூலாகவே இருப்பார், அவருக்குன்னு ஒரு இது இருக்கும், அந்த மாதிரி தான். பட் ஷாஃபிக்கு தான் அந்த மாதிரி இல்லை. இல்லை நீ ஷூட் ஆரம்பிக்கிற மணிக்கு அவர் சொல்லிடுவார், வந்து வருவார் ஷூட் ஆரம்பிக்க, அவர் வந்து உட்காந்துருப்போம், இதான் சீனு, இப்படி 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 பண்ணு, இப்படி பண்ணோம், இந்த மாதிரி பண்ணுங்க. ஆனால் அவர் வர்றது ரொம்ப குறவு தான். மெயினாக அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் வந்து ப்ரீஃப் பண்ணுவாங்க. அவர் வந்து செட்டுக்கு வந்துட்டார்னா செட்டுக்குள்ளேயே தான் இருப்பார். எந்த ஃப்ரேம் எங்கே எடுக்கலாம், 2 கேமரா வச்சாங்க, எந்தெந்த கேமரா எங்கே செட் பண்ணலாம், எப்படி எடுக்கலாம், அந்த மாதிரி சொல்லலாம். யோசிச்சிட்டே இருப்பார். பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று யோசிச்சிட்டே இருப்பார். ஆன் செட்டில் வந்து ஸ்கிரிப்டை மாற்றுறது உண்டு, டைலாக் மாற்றுறது உண்டா, இல்லாட்டி அதை ஃபிக்ஸ் பண்ணது தான் இருக்குது. பட் வெரி மினிமம் இருக்குது, கொஞ்சம் மாற்றுறது இருக்குது. இப்போ நாங்கள் மாற்றினா அவர் பார்ப்பார் அது ஸ்டோரி லைன் ஏதோ பிரேக் பண்ணுதான்னு, இல்லைனா ஓகே கேரி ஆன் பண்ணிடுவார், ஓகே இது நல்லா இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ஏன்னா நான் ஒரு பண்ண விஷயம் என்னை ஃப்ரீ அவுட்டுக்கு வந்து பிசி மீனிங் நின்று நான் சொல்லுவேன், இவர் தான் வந்து கப்பா இனிலா கப்பான்னு சொல்லிட்டு. அது நான் என்னோட சொந்த இது தான் பண்ணேன். ஏன்னா அவர் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னார், அதை நான் ரொம்ப ரிலாக்ஸாக தான் சொல்லுவேன், இனிலா கப்பா வர எனக்கு சொன்னாங்க சரின்னு சொல்லுவேன். நான் திருப்பி அவர்கிட்ட கேட்டேன், இது ஓகே உங்களுக்கு, இது நல்லா இருக்குது இதே மெயின்டைன் பண்ணுன்ட்டார். இது நல்லா இருக்குது இதே மெயின்டைன் பண்ணு. அதுக்கு எக்ஸ்ட்ரா ஷார்ட்லாம் எடுத்தாங்க. பட் டியூ டு நினைக்கிறேன் ஸ்க்ரீனிங் டைம் அதை கட் பண்ணுவாங்க நார்மலாக. கட் பண்ணி எடுத்துருக்காங்களா? இல்லை சர்ப்ரைசிங்லி நிறைய எடுத்தாங்க. பட் நிறைய விஷயம் அதில் வந்துருச்சு. அதில் ஒரு சீன் தான் வந்து இல்லை, நீங்கள் ஒரு இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க, ஒரு சீன் வந்து கட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க அவர். அது எந்த சீன் நான் எனக்கு மண்டே போட்டு உடச்சிட்ருக்கேன், அது வரவே இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு சின்ன சீனு அவர் சொல்லிட்டாரு, பரவாயில்ல தெரியாத மாதிரி இருக்கட்டும், நான் பார்த்தேன். ஏன்னா இப்போ நான் பேச அனுப்புகிறப்ப அந்த சீன் தூக்க சொல்லிட்டாங்க. தென் ஹீ சீன் திங்க் ஓகே இது ஸ்டோரி லைனு டிஸ்டர்ப் பண்ணாது, சரி பரவாயில்ல அது சொல்ல மாட்டாரு. ஏன்னா நானும் கொஞ்சம் யோசிச்சுருக்கேன் எந்த சீன். ஆமாம் நீங்கள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் செட்டில் ஏதாச்சும் பயங்கரமான விஷயம், அது வந்து மீடியாக்கே வராத ஒரு விஷயம், அந்த மாதிரி இருக்குது ஏதாச்சும் ஒரு சீன் பார்த்துருப்பீங்க. அந்த ஆக்சிடென்ட் காடி பச்சை காடி போய் இடிக்கிறப்ப வந்து லேம்ப் போஸ்ட் விழுந்துடும். அந்த மொத்தமான அந்த ஒயர் இருக்குல்ல, அது ஷாஃபி மேலே விழுவோம். அவர் வந்து இதில் இருப்பார், க்ரேனில் இருப்பார், ஷூட் பண்ணிருப்பார். அந்த க்ரேன் எடுத்துருப்பாங்களா, அது ஷாஃபி மேலே விழுவோம். லக்கி ஜஸ்ட் லிட்டில் இன்னும் வேகமாக விழுந்திருக்கும், அவர் தப்பிச்சுட்டே இருக்கும். லைக் அடி விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து இவர் ஜோல் சொல்லியிருப்ப தான் தெரியும். அங்கே நான் செட்டில் இல்லை அந்த டேயில் நான் இல்லை. ஸோ இது ஒரு மாதிரி ட்ராஜடி நடந்திருக்கு. நிறைய விஷயம் பயங்கரமான வந்து நான் எல்லாம் எனக்கு வந்துருச்சு மீடியாவுக்கு. முக்கால்வாசி விஷயம் மீடியாவுக்கு வந்துருச்சு. ஸ்டன் பண்ணது இதெல்லாம் நான் நேரடியாக பார்த்தது. அந்த காடி பீடிச்சு பறப்பாரு அது. ஆமாம் அது யார் பண்ணுது ஆக்சுவலி? டப்பா ஸ்டன் அது ஸ்டன். ஆனால் அது ரொம்ப நானிச்சம், கால் உடஞ்சிச்சுடானு அவன் விழுந்த வாக்கு அப்படி இருந்துச்சு. அது நான் நேரடியாக பார்த்த விஷயம். நம்மலாம் பார்த்தது வந்து காலிவுட் ஹாலிவுட் இந்த மாதிரி படம் பார்த்துருப்போம் நிறைய பார்த்து. ஓகே பயங்கரமாக பண்ணுறாங்க ஸ்டன். ஆனால் இந்த துறையை பிடிச்சி இந்த துறையை நான் நேரடியாக பார்க்குறப்ப வந்து எனக்கு நின்றுச்சு மூச்சு மனத்தில். ஓகே நல்லா இருக்கு ஒரு சைடு எப்படா பண்ணுறான் அவன் வந்து அவருக்கு தெரியும். அதெல்லாம் ஒரு கல்குலேஷன் ஆக்சுவலி. அது செய்கிறவனுக்கு அவருக்கு ஒரு இருப்பார் லீடர்னு. அந்த லீடர் வந்து இங்கே கரெக்டாக அடிக்கணும், இப்படி தான் நீ ஃப்ளிப் பண்ணணும், கை நீ எப்படி வச்சுருக்கணும், கால் எப்படி வச்சுருக்கணும், கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாலும் கை கால் உடனே வாய்ப்பு இருக்குது. ஆமாம் உழுவும் போது வேற மாரி லைக் 2 ஃப்ளிப், ஒரு ஃப்ளிப்பாக 2 ஃப்ளிப் பண்ணுவார் அவர். அவரோட டைரெக்டாக சொல்ல போனால் அவர் குருவை தான் வைக்கிறவர், குருவை தான் அவர் நல்லா பேசுவார். ஹீ நோ த கல்குலேஷன், இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் செய்யணும். ஓகே இங்கே இருக்காங்க இந்த மாதிரி இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அவர் இது முன்னாடி நான் பார்த்துருக்கேன். ஏன்னா மொழி சைடில் வந்து எக்ஸ்ட்ராஸ் பண்ணேன் பார்த்துருக்கேன். இப்போ வந்து வேற இல்லை, நான் இன்னும் க்ளோஸாக இருப்பேன், அவர் இன்னும் க்ளோஸாக எனக்கு சொல்லி தருவார். அந்த டேக் வந்து எத்தனை தடவை போணுச்சு அந்த மட்டும் டேக்? அந்த ஃபில் பண்ணதா அது ஒரு டேக் தான். ஒரே டேக் தான். இந்த ஃப்ரேம் மட்டும் லைக் கிளாசிக் ஃப்ளிக் மாதிரி தான் இருந்துச்சு. இது நல்லா இருக்குது அப்படி தூக்கி போட்ட மாதிரி தான். அப்போ சந்தேகமாக தான் இருந்துச்சு. ஒரு டேக்கில் பண்ண ஒரு டேக் தான். ஏன்னா அவர் கரெக்டாக சொன்ன மாதிரி கால்குலேஷனோட பண்ணாங்க. ஒரு அடி பறந்தது ஃப்ளிப் பண்ணணும், அவள் ஹாப்பியாக இருப்பார். ஷாஃபிக் ஒரு டேக் சாத்தியமே இல்லை. ஷாஃபிக்னா இது ஜோலே சொல்லியிருக்காரு, அவருக்கும் பிடிச்ச விஷயம். ஷாஃபிக் ஒரு டேக் சாத்தியமே இல்லை, எடுப்பார். ஒரு டேக் வாங்கிட்டீங்கன்னா அப்பாடா செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம் உங்களுக்கு. எனக்கு வந்து அந்த ஆக்ஷன் சீனில் ஒரு தான் நடந்துச்சு. கடைசி சீன் நான் சிறுபு பஸ்ஸில் ஓட்டி போனேன். அந்த ஆக்ஷன் சீன் எடுக்கிறப்ப வந்து
ஒரு டேக் தான் எனக்கு வந்துச்சு. அப்போ செட்டே வந்து ஓகேலா ஷஃபிக்கிட்டே நீ ஒரு டேக் வாங்கிட்டேன்னா நான் சொன்னேன் இந்த சீன் மட்டும் தான் நான் ஒரு டேக் வாங்கினேன். எத்தனையோ சீன் எனக்கு துவச்சி எடுத்துகிட்டு வருவாருன்னு. பர்சனலாக கோச்சிங் பண்ணுவாரா அவருக்கு என்ன வேணும்னு, இல்லாட்டி ஏடி தான் வந்து வருவாங்க? மெயினாக ஏடி தான். ஏன்னா அவங்க ஸ்கிரிப்ட் ரீடிங்லாம் பண்ணாங்க. அங்கே நான் இல்லை. அங்கே ஸ்கிரிப்ட் ரீடிங்லாம் பண்ணுறப்ப நான் சொன்ன மாதிரி என் கேரக்டர் ஓகே, நீங்கள் கடைசி நேரத்தில் வந்து அந்த ஸ்கிரிப்ட் ரீடிங். ஸோ என்னை ரொம்ப கோச் பண்ணது வந்து ஏடி தான் கோச் பண்ணது. ஆனால் அவர் 2 மணி நேரத்தில் என்ன பேசினார். என்ன பேசுனேன் ஏன்னா ஒரு டைமில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ சீன் இருக்குல்ல, அந்த ஆக்ஷன் சீன் ஃபர்ஸ்ட் டே சொன்னல, அடுத்த சீன் போகிறப்ப அவர் திடீர்னு வந்துட்டு வெளியே நின்றேன். நான் வெளியே உட்காந்துருந்தேன், வந்து போய் நூல்ஸாக உட்காந்துருந்தேன். வெளியே சீன் முடிஞ்சு அந்த இடிக்கிற சீன் முடிஞ்சு உள்ளே போகிறது. இது எப்படி இருக்கு உள்ளே போகணுமே. நான் ஆக்டிவ் காய், பட் அந்த காலகட்டத்தில் இல்லை. அப்போ நான் ஆக்டிவாக இல்லை, என் பாடி இல்லை. என் பாடி எனக்கு அவ்வளோ ஒத்துழைக்கல. பட் புஷ் பண்ணேன். நான் புஷ் பண்ணிட்டு வெளியே வந்து சொன்னார், நல்லா பண்ணுறேன், இன்னும் நல்லா பண்ணு, யூ டூயிங் குட், ஜஸ்ட் டூ யுவர் பெஸ்ட், மூவினே அக்கான் letup, so you will get recognized, you are doing good, just do anything. Kalau ya ada apa-apa you tanya. பர்சனல் வந்து என்ன பேசினார். அப்போ அது எனக்கு ஒரு ஓகே. ஏன்னா ஒரு டேரக்டர் வந்து பேசுகிறப்ப அது அவர் பேசவே இல்லை. செட்டுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணேன், ஃபியூ டேஸ் ஷூட் ஓடிச்சு, பேசவே இல்லை. திடீர்னு நான் வெளியே தனியாக உட்காந்து தான் வந்து பேசினார் என்கிட்ட. யூ டூயிங் குட், ஜஸ்ட் கொஞ்சம் டிங்கிரிங் அதெல்லாம் இருக்குது. நீ இப்போ அவர் ஸ்டைலில் சொன்னார், சரி பார்த்துக்கலாம், நீ ஒன்றும் பண்ணு, நீ வேறு மாதிரி ரெக்கக்னைஸ் ஆக, இதெல்லாம் நீ இருப்பேன். ஸோ அது ஒரு பெரிய விஷயம் தான் எனக்கு. சூப்பர். இதுக்கப்புறம் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியா மலே இண்டஸ்ட்ரியா, அது ரெண்டுத்துலேயும் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா என்ன எப்படி? இல்லை ரெண்டும் தான். தமிழில் எதில் போகிறீங்க இப்போதைக்கு எந்த ப்ராஜெக்ட் இன்னும் லாக் ஆகலை. நான் சப்போஸ் 1993 டைரக்டர் சத்யரூபன் டைரக்ட் பண்ணுறது, அதில் நடிக்க வேண்டியது ஏர்லி ஆஃப் ஜனவரியில் வந்து நடிக்க வேண்டியது. அது நல்ல கேரக்டர் எனக்கு, ஒரு டீம் ஒரு நல்ல கேரக்டர் எனக்கு கொடுத்தாரு. பட் டியூ டு டேட்டு என்னோட கமிட்மெண்ட்னால என்னால் போக முடியும். போஸ்ட்போன் பண்ணி நான் சொன்னேன் ட்ராப் பண்ணிட்டீங்களா? ட்ராப் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப போஸ்ட்போன் ஆகுது. ஏன்னா அவங்களும் வேலை செய்கிறாங்க, நம்ம ட்ராக் பண்ண முடியாது. சொன்னால் பரவாயில்ல, எனக்கு வழியில். ஏன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு 99% எந்த ப்ராஜெக்ட் நான் ட்ராப் பண்ணதில்லை. போயிடலாம். ஏன்னா எனக்கு இருந்த ஒரு தாக்கம் வந்து ரெக்கக்னைசேஷன் கிடைக்கணும். இந்த ஒரு கேரக்டர் வந்துடாதா, அந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் நிறையா பண்ணியிருப்பேன், நிறைய லிஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கே சில ஞாபகம் இல்லை, நிறைய லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டிங் ரோல்ஸ் இது நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ அது முடியல. இதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் எதுவுமே ஒன்றும் கன்ஃபார்ம் வரல. பட் வரும்னு நம்பிக்கை இருக்குல்ல. மில்லேக்கும் அதே மாதிரி தான், வெளியில் எதுவும் ஒன்றும் வரல. ஸோ லாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வரைக்கும் ஷாரிஃப் மட்டும் தான் உங்களோட உச்சகட்டமான உங்கள் கேரியரில் நிற்கிற ஒரு படமாக இருக்குது. அதுவும் பேசப்படும். இந்த படம் வந்து 100 மில்லியன் தொட்டுச்சுன்னா உங்களோட கான்ட்ரிபியூஷனுக்கும் நீங்கள் அந்த சினிமா கொடுத்த கான்ட்ரிபியூஷனும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட வேண்டிய ரெக்கக்னைசேஷன் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு செக்மெண்ட்டில் வளர்ந்து வர கலைஞர்கிட்ட நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு என்ன சொல்கிறேன்னா, கீப் ட்ராயிங், முயற்சியை வந்து விடாமல் முயற்சி பண்ணிட்டே இருங்க. ஏன்னா நானும் இது வேணாம், இது ஒர்க் அவுட் ஆகாத போலுக்கு நம்மளுக்கு, நம்ம போகலான்னு ஒரு கட்டம் எனக்கு வந்துச்சு. அதில் எனக்கு கிடச்ச ஒரு விஷயம் தான் ஷாரிஃப். அந்த டைம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிங்கன்னா எந்த ப்ராஜெக்ட் பண்ணல. ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு வந்து சரி கொஞ்சம் பிரேக் கொடுப்போம், என்ன தான் நடக்குது, நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்குமா இல்லையான்னு எனக்கு ஒரு மைண்ட் வந்துச்சு. கரெக்டாக தான் போயிட்டுருக்குமோ ஒரு தாட்ஸ் எனக்கு வந்துச்சு. நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆச்சு. ஏன்னா அப்போ தான் நான் கல்யாணம் பண்ணாலே கமிட்மெண்ட் கூட ஏறும், வேறு மாதிரிலாம் ஆயிரும். ஸோ அந்த டைமில் வந்து நான் ஓகே இல்லை நம்ம அமைதியாக இருப்போம் சொல்லிட்டு தான் கொஞ்சம் அமைதியாக இருக்கிற டைமில் தான் வந்து எனக்கு ஷேரிஃபே கிடச்சிச்சு. ஸோ இதை நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அந்த டைமில் வந்து நிறைய பேர் சொன்னாங்க இந்த மூவி வெடிக்கணும், ஏன்னா நிறையா பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருந்தாங்க. பட் இப்போ கிடைக்கிற ரெக்கக்னேஷன் இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, வேறு லெவலில் கிடைக்குது. ஸோ நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, கீப் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் சேம் டைம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அது ஒன்று லைஃப்பில் நீங்கள் பேலன்ஸ் வச்சுருக்க ஒன்று. நிறைய பேர் கமிட்மெண்ட் வச்சுருப்பீங்க, நிறைய பேர் கமிட்மெண்ட் இல்லாமல் இருந்தீங்கன்னா ஃபுல்லாக இறங்கி பண்ணுங்கள். ஏன்னா கமிட்மெண்ட் வந்துச்சுன்னா அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணி ஆகணும். பாரமாக ஆயிடுவீங்கன்னு இல்லை, பேலன்ஸ் பண்ணணும் வாழ்க்கையில், பேலன்ஸ் பண்ணுறது. ஸோ கீப் ட்ரைங், கீப் லேர்னிங், அதான் சொல்லுவேன். மறக்காமல் ஷாரிஃப் படத்தை அருகில் உள்ள சினிமாவில் பார்க்கலாம். அதே நேரத்தில் மெயினிலன் தமிழ்செல்வன் அவரோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டிக்டாக்ல வந்து ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இது உங்கள் கம்ஃபு பேரடாக்ஸ்.